ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு ஸ்கூல் அப்டேட் நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கூல்ஸில் வந்து சிலபஸ் ரிடியூஸ் பண்ணுறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஒரு கமிட்டி கூட, உயர்மட்ட குழு கூட அமைச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஸ்கூல் சிலபஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறதா லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% சிலபஸ் ரிடியூஸ் பண்ணுறதா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் +1 +2 அதாவது 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 30% சிலபஸ் ரிடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட முழு விவரம், ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் நம்ம கிடைக்கல. ஓகேவா? ஸோ எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ ரிடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்து நமக்கு வரல. ஸோ அது வந்தால் தான் வந்து நமக்கு கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ எல்லாத்துமே ஃபஸ்ட்டுலேருந்து 12th ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எவ்வளோ போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஜிஓவாக நமக்கு வந்தால் தான் அது கன்ஃபார்ம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதை பற்றி அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒர்க்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறது. தமிழ்நாட்டில் ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதாக அவங்க ஃபுல் டிஸ்கஷன்ஸில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கூட நவம்பர் 16 வந்து தீபாவளி முடிஞ்சு மண்டே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான இருந்தது. இப்போ பெற்றோர்கள் கருத்து கேட்டதுக்கப்புறம், அவர்களுடைய கருத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போதைக்கு திறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, பின்னாடி வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து நவம்பர் 16 கூட ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை. ஓகேவா? இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அப்போ அது எடுத்தது எப்போ வந்து நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் தான் எல்லாமே ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்கூல் போர்ஷன்ஸ் வந்து சிலபஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறது சம்மந்தமாக வந்து முடிவுகள் சொல்லிட்டாங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட முழு விபரம் வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லையா? இதில் வந்து 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா 30% குறைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது 2 ஆப்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து முதன்மை பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரைமரி சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி அல்லது வந்து விருப்ப பாடங்கள் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 70%, விருப்ப பாடம் வந்து 30%, முதன்மை பாடம் 70%, விருப்ப பாடம் வந்து 30%. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 30%லேருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வராது. 70% அப்படிங்கிற முதன்மை பாட பகுதியிலிருந்து தான் நமக்கு கேள்விகள் வரும். அப்போ அந்த 70% போர்ஷன்ஸை மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு இப்போ தகவல் வந்திருக்கு. இன்னும் முழு விவரங்கள் வந்து மாணவர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. கூடிய விரைவில் அந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தமிழக அரசு வந்து முழுமையான விவரம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. அட் சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி கல்வி சேனல்லையும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எந்த போர்ஷன்ஸ் இப்போ நடத்திட்டு இருக்காங்களோ அந்த போர்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அதுலேயும் குறைஞ்சாலும் குறையலாம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ முழுமையாக நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு அரசுலேருந்து நமக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த போர்ஷன்ஸ் இல்லையோ அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸோ டிவி சேனல் கிளாஸோ நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் அந்தந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த டைமில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் நம்ம இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? கவர்மெண்ட் சைடில் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 10th 11th 12th நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆனுவல் எக்ஸாம்ஸ் தான். ஓகேவா? பொது தேர்வுகள், பப்ளிக் எக்ஸாம்ஸு, போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் ரிடியூஸ் பண்ணியாச்சு. இந்தந்த போர்ஷன்ஸ் இல்லை, இந்த 70% தான் 11th 12th, இந்த 60% தான் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃப்ரீ ஆகிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 30% 40% ரிடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்ஸ் சூழ்நிலைகளை பொறுத்து எக்ஸாம் வைக்கலாம் அல்லது கேன்சல் பண்ணாலும் ஆல் பாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அது இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதனால் அவங்கள பற்றி நம்ம இப்போ கவலைப்பட அவசியம் இல்லை. அதனால் பாடத்திட்டம் குறைப்பு சம்பந்தமான முழு தகவல் கூடிய விரைவில் மாணவர்களுக்கு வரும் அப்படிங்கிற தகவலோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.